ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேதுவை காட்டுறாங்க. சேது வந்து டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. சேதுவோட ஃபேமிலி பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி சில பேர்த்த அடிச்சிட்ருக்காரு. அடித்து அவங்க எல்லாத்தையும் ரொம்ப சண்டை போட்டுட்டு கடைசியாக அவங்கள பார்த்துட்டு என்னை பற்றியும் என் ஃபேமிலி பற்றியும் தப்பாக பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை, இப்படி பேசுனீங்கன்னா யாராக இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் பார்த்தா காலேஜுக்கு ஃபஸ்ட் நாள் போயிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. அவங்க வரதை பார்த்துட்டு வாசல்லே எல்லோரும் நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாரோட கண்ணும் உண்மையாக தான் இருக்குது, அதனால உனக்கு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்றாங்க. பதிலுக்கு திருஷ்டியே எடுத்துகிட்டு வராங்க. தேங்காய் வச்சு திருஷ்டியை சுற்றி உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போமா, எல்லார் கண்ணும் இப்போ பட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் வீட்டுக்குள்ளே உட்காந்ததும் எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பற்றி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. தமிழ்ச்செல்வியோட பாட்டி வீட்டில் தமிழ்ச்செல்வி டாக்டர்னு போர்டு வச்சிடலாமான்லாம் கேட்குறாங்க. கேட்டதுக்கு தமிழ்ச்செல்வி இல்லை, படித்து முடிச்சு டிகிரிலாம் வாங்கினா தான் அப்படி பண்ணணும், இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு போயிட்டு வரதுலலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடிச்சிட்டாங்க, இனிமேல் நான் பஸ்ஸில் ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போதே தமிழ்ச்செல்விக்கு வாமிட் வந்துடும். அவங்க வாமிட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி வாமிட் பண்ணுற, இன்னும் உனக்கு வாமிட் நிற்கலையா, இதோடு தான் நீ போயிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி பஸ்ஸில் போகும்போது கூட எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட முடிவை நான் மாற்றிக்கிற விருப்பத்தில் இல்லைம்மா, என்னால் முடியும், நான் கண்டிப்பாக நான் சாதிச்சிடுவேன், நான் டாக்டர் ஆயே தீருவேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத, என் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கங்க. அடுத்த சீன்லேயே சேதுவோட அத்தை பொண்ணை காட்டுறாங்க. அவங்களும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக பேசினதும் சேதுக்கு ரொம்ப கோவம் வருது. இன்னும் அவன் மேலே பாசமாக தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா போஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்கிற நினைப்பு உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. பதிலுக்கு அவங்க அம்மாவும் நான் உன்னை ராஜாவாக்கி அழகு பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ மேற்கொண்டு தப்பு பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே அவங்க அம்மாவும் சரின்றாங்க. அடுத்து பார்த்தா நம்மளோட சேதுவை காட்டுறாங்க. அவர் பார்த்தா மாடியில் தண்ணி அடிச்சிட்ருக்காரு. அப்போ அவரோட மனசாத்தியம் வந்து அவர்கிட்ட பேசுது. இந்த மாதிரி தப்பு பண்ணாத சேது, தமிழ் ஒன்றும் தான் நினச்சிட்ருக்கா, நீ அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மனசாட்சி கேட்குது. உடனே சேது குழம்பி போய் முழிக்கிறாரு. ஆமாம், அவனை தான் நினச்சிட்ருக்கா, இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, இவங்க காட்டுற ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பொய், சும்மா காலேஜில் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்க கூட இப்படி மாற்றி விடுவாங்க, இவங்கள பற்றி உனக்கு தெரியாதா, ஏற்கனவே நீ அவங்கள கற்பழிச்சிட்டேன்னு உன் மேலே பழி போட பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி சேதுக்கிட்ட மனசாட்சி பேசிகிட்டு இருக்கு. அட் அ டைமில் இன்னொரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவும் அவரோட மனசாட்சி வந்து அவர்கிட்ட பேசுது. இவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான், கண்ணால் பார்த்தேல பாரு தமிழ் எப்படிலாம் பண்ணுறான்னு, ஏற்கனவே உன்னை ஏமாற்றிருக்கா, இப்போ இதையும் வச்சு உன்னை ஏமாத்துறா, என்னமோ பண்ணுறா பாரு, நீ அவ்வளோலாம் நம்பாத, அவள் ரொம்ப கெட்டவ, நீ அவளை நம்பினா ஏமாந்து தான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை பயமுறுத்திட்டுருக்கு. திரும்பவும் அந்த நல்ல மனசாட்சி இல்லை, எல்லாருமே உனக்கு எதிராக நின்னப்போ தமிழ் மட்டும்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணா, அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. பதிலுக்கு அந்த நெகட்டிவ் மனசாட்சி இப்போ அவள் தப்பு பண்ணியிருக்காள்ல, அதெல்லாம் நீ மன்னிக்கணும்னு தான் அப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா, இதையும் நீ யோசிச்சு பாருன்னு சொல்லி மேற்கொண்டு அவரை குழப்பி விடுது. ரெண்டுக்கும் பதிலில் மாட்டிட்டு முடிச்சுட்டு ரொம்பவே கத்தி தண்ணி அடித்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்து பார்த்தா தமிழ்ச்செல்வி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து யாரோ எழுப்புறாங்க. இவங்களும் எந்திரிச்சு உட்காராங்க. யாருன்னு பார்த்தா அது சேதுவோட அம்மா தாங்க. ஆமாம், அவங்க அம்மா வந்து தமிழ்ச்செல்வியோட கனவுல வந்துட்டு என் பையனை நீ விட்டுறாத, விவாகரத்து பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்காதம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லி கும்பிட்றாங்க. பதிலுக்கு தமிழ்ச்செல்வி பயந்து போய் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. போன ஜென்மத்தில் தான் என் பையனை பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, இந்த ஜென்மத்திலேயாச்சும் அவனுக்கு மகளாக நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் உன் வயிற்றில் நான் வந்திருக்கம்மா குழந்தையா, நீ என்ன நல்லபடியாக பார்த்துக்கோ, என் மகனோட சேர்ந்து வாழ்ந்துரு, தயவு செஞ்சு நீ பிரிஞ்சிட்டேன்னா இந்த ஜென்மத்திலையும் என்னால் அவனோட இருக்க முடியாமல் போயிடுமா, எனக்கு இந்த உதவியை பண்ணி கொடுமா, நான் இருக்கமா உனக்கு துணைக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. என் பையன் உன்னை பேசுனது ரொம்பவே தப்புன்னு மன்னிப்பும் கேட்குறாங்க. திடீர்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அது கனவு. ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு கன்ஃபியூஷன் ஆகும். அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.